ஆஸ்ட்ரோ டிவி ஆதிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவை நோக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த 40 நாட்களும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ விருச்சகம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பானவர்கள், எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிக்கக்கூடியவர்கள், அதே போல அதிகார தொழிலில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள். சரி, விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பாருங்க, வீர தீரத்திற்கு காரகமான கிரகம். அதே போல மின்சாரத்திற்கு காரகம் உள்ளவர், சிவில் சார்ந்த துறைக்கு காரகம் உள்ளவர், கனரக இயந்திரத்திற்கு காரகம் உள்ளவர், ரியல் எஸ்டேட்டுக்கு காரகம் உள்ளவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அதே போல பூமிக்காரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். போலீஸு, இராணுவம், மருத்துவம், நேவி, ஏர்போர்ஸு இதெல்லாம் பணிபுரியணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். சரி, இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராகு நோக்கி பயணிக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கோணத்தில் வலுவாக இருக்கிறார். அந்த வீட்டுக்குடைய குரு பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். பாருங்க, விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மே வரையும் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதாவது என்ன சொல்ல போனால் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வர இருக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க இருக்கிறது, புது வேலை கிடைக்க இருக்கிறது, வெளிநாடு யோகம், குழந்தை பாக்கியம், திருமண யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவர் எதிர்பார்க்கிற அத்தனை விஷயங்களும் நடக்க இருக்கிறது வருகின்ற பாருங்க மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. சரி, இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி. அதுவும் ராகுவை நோக்கி பயணிக்கிறார். பெருசாக திட்டம் போடுவீங்க விருச்சக ராசிக்காரர்கள். இந்த 40 நாட்களில் உங்கள் ராசிக்கு அதிபதி ராகுவை நோக்கி பயணிக்கிறதுனால மிகப்பெரிய காரியங்களை கூட எளிமையாக சாதித்து காட்டுவீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பிரம்மாண்ட ராகுவோடு சேர்ந்து இந்த 40 நாட்களும் மீனத்தில் அதுவும் வலுவாக சஞ்சாரம் செய்வது. அப்போ இதுக்கு முன்னால் முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீங்க. ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு ஏமாற்றம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு நோக்கி பயணிப்பதனால மற்றவர்களை நம்புவதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் வரும். ஒரு வேலைக்காக பணம் கட்டுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒரு சில சங்கடங்கள் வரும். நீரினால் பரவக்கூடிய வியாதிகள் ஒரு சிலருக்கு வரும். இந்த ஏதாவது விஷ ஜுரங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் ஃபுட் பாய்சன் சார்ந்த பிரச்சனையும் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த 40 நாட்களில். அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் இரவு நேரத்தில் அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கணும். அதாவது வயிறு முட்டை சாப்பிடுவதை தவிர்க்கணுங்க இரவு நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த 40 நாட்களில். அதே போல் 6ஆம் அதிபதி கோணமேறி வலுவாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது சுப கடன்கள் தேடி வரும். ஏன்னா சுபர் வீட்டில் தான் அந்த செவ்வாய் அமர்வதனால. அதே போல் 6ஆம் அதிபதி கோணமேறி வலுவாக அமர்வது உங்களுக்கு கொஞ்சம் எதிரிகள் தொல்லை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த எதிரி தொல்லை யாருன்னா உங்களாலே தான் உங்களுக்கு வரும். அந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக 6ஆம் அதிபதியாக வருவதனால. அப்போ இந்த காலகட்டத்தில்
உங்கள் ராசிக்கு அதிபதி ராகுவை நோக்கி பயணிக்கிறதுனால அதாவது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் சொல்ல போனால் மே 1ஆம் தேதியிலேருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு வீட்டில் இருந்து அந்த குரு 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்க போகிறது, விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல வகையில் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டிலேருந்து அந்த குரு 7ஆம் இடத்துல அமர போகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 6ஆம் இடத்துல குருன்றதுனால பாருங்கள் பயங்கர டென்ஷனாக இருப்பீங்க. எந்த காரியத்திலும் கொஞ்சம் இழுபறி இருந்து கொண்டிருக்கும். இப்போ மே மாதம் 1ஆம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்கள் இருக்குங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதாவது உங்கள் கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இப்போ சனி பகவானும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. குரு பகவானும் பார்ப்பதனால அந்த குரு பகவானுடைய பார்வைக்கு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது உங்களுடைய உழைப்புக்கு பாருங்க மிஞ்சின ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது. உங்கள் உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்க இருக்கிறது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு. உங்களுடைய தீவிர உழைப்பினால் மிகப்பெரிய ஒரு சாதனைகள் செய்ய போகிறீங்க விருச்சக ராசிக்காரர்கள் மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. அதே போல் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பக்கபலமாக இருக்கிறார். அந்த குரு 7ஆம் இடத்துல அமரக்கூடிய அதே காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் 5ஆம் இடத்துல கோணமேறி வலுவாக இருக்கிறார். என்ன ஒரு விஷயம்னா அவசரப்படக்கூடாது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே கோணமேறி வலுவாக இருக்கும்போது அவசரம் கோபம் இதெல்லாம் தவிர்க்கணும். அவசரம் கோபத்தை தவிர்ப்பதனால உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் வரும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. இன்னும் சொல்ல போனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்க இருக்கிறது. மிகப்பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா பிரம்மாண்ட ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவே உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ பொதுத்துறை நிறுவனங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்குலாம் வேலை கிடைக்க இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் அந்த குரு வீட்டில் இருக்கிறார், அந்த ராகுவோட சேர்ந்து பயணிக்கிறார். அப்போ மிகப்பெரிய ஒரு வேலையில் ஒரு உயர்ந்த பதவியில் அமர முடியும். உயர் பதவியெல்லாம் தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு மே மாதம் 31ஆம் தேதி வரையும் குரு வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த குரு பயிற்சி நடந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கும். அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க. வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இப்படி பல முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க. மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கோர்ஸு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல நீங்கள் நினைத்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது விருச்சக ராசி மாணவர்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு நோக்கி பயணித்து அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால எதிர்பார்த்த கல்வி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில், சிவில் சார்ந்த துறையில், மருத்துவம் சார்ந்த துறையில் நிறைய மாணவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு. ஒரு பெரிய முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. மே 31ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எட்டி பிடிக்க போகிறார்கள் விருச்சக ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.